வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு தாமிரபொன்னி அக்காவுடைய கதையை நான் பார்க்கலான் இருக்கிறேன். தாமிரபொன்னிங்கிறவங்க ஒரு அக்கா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்த ஒரு அக்கா. ஸோ அவங்க 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸு படிக்கும்போது ஒரு சின்ன ஒல்லியாக தான் இருந்தாங்க. ரொம்ப பெரிய உருவமாக அவங்க இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க நிறைய சாப்பாடெலாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அவங்க அதிகமாக சாப்பிட்றது அவங்க அப்பா ஆசையாக வாங்கிட்டு வர பரோட்டா, அப்புறம் வீட்டில் அவங்க அவங்க செய்கிற நூடுல்ஸு, இந்த மாதிரி தான் நிறைய ஜங்க் ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நார்மலாக அவங்க அம்மா அவங்கள அந்த அக்காவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. தாமிரபொன்னி, நீ இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டா குண்டாயிருவ. ஸோ நீ இந்த மாதிரிலாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ரொம்ப எச்சரிக்கை பண்ணுவாங்க அவங்க அம்மா. ஆனால் தாமிரபொன்னி அக்கா அதெல்லாம் கேட்காம அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சில நாள் வயிற்று வலி கூட வந்திருக்குது தாமிரபரணி அக்காவுக்கு. ஆனால் அந்த அக்கா அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படலை. ஒரு நாள் அந்த அக்கா பெரிய மனுஷியாக கூட ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 10ஆம் கிளாஸ் முடித்தாங்க, 11 படித்தாங்க, 12ஆம் கிளாஸ் படித்தாங்க, காலேஜ் போகக்கூடிய ஒரு சூழல் கூட வந்துருச்சு. ஸோ அந்த என்ட்ரன்ஸான டைமில் தான், காலேஜ் டைமில் தான் நம்ம தாமிரபொன்னி அக்கா கொஞ்சம் பூசின மாதிரி கொஞ்சம் குண்டானாங்க. ஸோ 3rd இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு முழு குண்டா ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே தாமிரபொன்னின்னு கூப்பிடறதை விட்டுட்டு குண்டு பொன்னின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் அந்த அக்கா சாப்பிட்டதுனால தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை அவங்களால விடவே முடியல தாமிரபொன்னி அக்காவுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அவங்க அப்பா முடிவு பண்ணாரு, சரி நம்ம தாமிரபொன்னிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா படித்து முடிச்சுட்டா, டிகிரி முடிச்சுட்டா, நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா முடிவெடுத்து மாப்பிள்ளை பார்க்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாப்பிள்ளைகள் தட்டி போகுது. காரணம், குண்டா இருக்கிறா பொண்ணு, குண்டு பொன்னியா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே விளக்கிடுறாங்க. அப்புறம் தான் குண்டு பொன்னி அக்கா ரியலைஸ் பண்ணுறாங்க, இனி நான் உடம்ப குறைக்கணும், அதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, பரோட்டா, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் விட்டாங்க. அவங்க அம்மா சில அட்வைஸ் கூட கொடுத்தாங்க வீட்டு வேலைகள்லாம் செய்கிறதுக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் 1 by 1 நம்ம தாமிரபொன்னி அக்கா செய்ய ஆரம்பித்தாங்க. அதோட கூட அவங்களுக்கு ஒரு டயட்டோட கூடிய ஒரு உடற்பயிற்சியும் தேவைங்கிறத அவங்களே உணர்ந்து பக்கத்தில் உள்ள அந்த யோகா சென்டரில் போய் ஜாயின் பண்ணாங்க நம்ம தாமிரபொன்னி அக்கா. ஸோ யோகா சென்டரில் ஜாயின் பண்ணி நல்ல சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, தியான முறைகள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் நம்ம தாமிரபொன்னி அக்கா குண்டு பொன்னியா இருந்தவங்க தாமிரபொன்னியா மீண்டும் ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அழகாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னைய வரைக்கும் அவங்க உணவு கட்டுப்பாட்டையும் அவங்களுடைய சாப்பாட்டு முறையும் அவங்க மாத்திக்கிட்டதே இல்லை.